வெளிவடக்கு பிரதேச சபையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி. திருக்கோணேஸ்வரம் ஒரு விகாரை, ஞானசார தேரர் தகவல். திருகோணமலையில் சட்டவிரோத புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை. நுகேகொடை பேரணி உயர்தர மாணவர்களின் பரீட்சை தொடர்பில் போலீசார் முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய ரவிகரன். யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்தும் யாழில் மீள்குடியேற்றம் பூர்த்தி முழுமையடையவில்லை. யாழில் 32 வருடங்களின் பின்னர் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரங்கள். அறகலைய போராட்டத்தை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்றினோம், ரணில் பெருமிதம். யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மன்னாரில் புதையல் தோண்டிய சந்தேக நபர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சபை அமர்வுகள் ஆரம்பமானது. சபை அமர்வுகள் வெளிவடக்கு தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் தலைமையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. பிரதேச சபை அமர்வு ஆரம்பிக்க முன்னதாக மண்ணுக்காக இன்னித்த மாவீரர்களுக்கு நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. சபா மண்டபத்தில் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர்களுக்கு நினைவு சுடரேற்றி நினைவேந்தப்பட்டது. இதில் கட்சி பேதம் கடந்து அனைத்து உறுப்பினர்களும் நினைவஞ்சலியை செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாவீர தினத்தன்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெளிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தலைவர் சுகிதன் தலைமையில் இடம்பெற்ற போது பிரதேச சபை உறுப்பினர் சாரியன் தாயக விடுதலைக்காக உயிரிழந்தவர்களை அஞ்சலிக்கும் வகையில் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வலிகாமம் வடக்கில் பல மாவீரர் குடும்பங்கள் உள்ளமையினால் நினைவேந்தலில் பங்கேற்கும் முகமாக குறிப்பிட்ட நேரத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களையும் இறைச்சி கடைகளையும் மூடுவதுடன் அன்றைய நாள் பொது நிகழ்வுகள் ஆடம்பரமான முறையில் நடைபெறாமல் அஞ்சலிக்கு ஒத்துழைக்குமாறு கூறியதுடன் இது குறித்தான யோசனையை முன்வைத்தார். இந்த யோசனை சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. திருக்கோணேஸ்வரம் ஒரு பௌத்த விகாரை, அது முன்னர் கோகண்ட திச விகாரையாக இருந்தது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். திருக்கோணேஸ்வரர் ஆலயம் ஒரு பௌத்த விகாரை, அது முன்னர் கோகண்ண திச விகாரையாக இருந்தது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறித்த சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இதன் பின்னர் ஆத்திரமடைந்து அங்கிருந்து ஞானசார தேரர் சென்றமை குறிப்பிடத்தக்கது. காணிகள் அதிகம் இருப்பது விகாரைகளுக்காகத்தான், கோணேஸ்வரம் தொடர்பில் யாரும் கதைப்பதில்லை, அது முன்னர் கோகண்ண திச விகாரையாகும் என ஞானசார தேரர் இனவாத ரீதியாக வரலாற்றினை திரித்து அந்த விடயங்களில் கருத்தை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துஷார குணதிலக்க என்பவர் மீது குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம் என உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இன முரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அந்த நேரத்தில் விகாரைக்கு சென்ற அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அவர் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியுள்ளார். அத்துடன் கடும் போக்குவாத செய்திகளை வெளியிடும் சிங்கள இணையதளம் ஒன்றையும் அவர் இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நுகேகொடையில் இன்று நடைபெறவிருக்கும் எதிர்க்கட்சிகளின் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறு விளைவிக்காமையை உறுதி செய்யுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். நுகேகொடையில் உள்ள அனுலா வித்தியாலய, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, கெயின் ஜோசப் பெண்கள் பாடசாலை மற்றும் சமுத்திரதேவி பாலிகா வித்தியாலய உள்ளிட்ட பல பாடசாலைகள் 2025 உயர்தர அரசியல் அறிவு வினாத்தாள்களுக்கான தேர்வு மையங்களாக செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போது நடைபெற்று வரும் தேர்வை பாதிக்கக்கூடிய சத்தம், நெரிசல் அல்லது இடையூறுகளை தவிர்க்கும் வகையில் நிகழ்வை நடாத்துமாறு பேரணி ஏற்பாட்டாளர்களுக்கு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மேலும் தேர்வு சூழலை பாதுகாக்கவும் மாணவர்கள் சிரமத்துக்கு ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கும் சமூகங்களுக்கு இடையில் சிறந்த புரிதலை மேம்படுத்துவதற்கும் வசதியாக அவர்களுக்குரிய சிங்கள மற்றும் தமிழ் மொழி பயிற்சி நிகழ்ச்சி திட்டம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
அதிகாரப்பூர்வ மொழிகள் திணைக்களத்தின் ஆதரவுடன் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் சேவை அலுவலகத்தால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப விழாவில் உரையாற்றிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, ஒரு குறிப்பிட்ட மொழியில் மக்கள் சரியாக தொடர்பு கொள்ள முடியாமல் போகும்போது பல மோதல்கள் எழுகின்றன என குறிப்பிட்டு இன மற்றும் மத பதற்றங்களை தணிப்பதில் மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹசன் நாணயக்கார உரையாற்றும் போது, மொழி என்பது மரியாதையின் வடிவம் என்றும் ஒரு குடிமகன் பேசும் மொழியின் அடிப்படையில் அவரை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என வலியுறுத்தினார். மேலும் பாராளுமன்றத்தில் இந்த மும்மொழிக் கொள்கைக்கான அர்ப்பணிப்பு தேசிய மொழிக் கொள்கையை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த மொழி பயிற்சி திட்டத்தில் சிங்கள மொழி பயிற்சிக்கு 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மொழி பயிற்சிக்கு 63 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதிவு செய்துள்ளனர். மாவீரர் வாரம் இன்றைய தினம் ஆரம்பித்துள்ள நிலையில் தாயக பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் இலங்கை தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் தனது அஞ்சலியை செலுத்தினார். மாவீர துயிலும் இல்லத்தினை தாங்கிய உருவப்படத்துக்கு சுடரேற்றி மலதூவி மாவீரர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கான பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கென தற்போது அவர் கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்பில் பாராளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு மாவீரர்களுக்கு அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தாயகப்பிறப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே கார்த்திகை 27 அன்று மாவீரர் நாளென தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அந்த இடங்களில் எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாள். எதிரிகள் கூட இன்றைய நாளை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள். அவர்கள் என்னத்துக்காக போராடினார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இப்போ அண்மையில் திருவோணமலையில் நடந்த சம்பவம் கூட, இப்படியான சம்பவங்கள் தமிழர் தாயக பிறப்பிலே எதிரிகளுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தபடியால் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் எங்களுக்கு தெய்வங்களாக இருந்து நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார்கள் என்பது எமது எண்ணம் திண்ணமும் கூட. நிச்சயமாக அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து நாங்கள் இந்த அஞ்சலியை இன்று தொடக்கம் இந்த மாவீரர் வாரத்திலே அனுஷ்டிக்கின்றோம். யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மீள்குடியேற்ற செயற்பாடுகள் முழுமை பெறாமல் இருப்பது கவலையளிப்பதாக வீடமைப்பு நிர்மாண அமைச்சர் வைத்தியர் HM சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் HM சுசில் ரணசிங்க தலைமையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த மாவட்ட செயலாளர், வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சினூடாக 1259 மில்லியன் ரூபாய் 2025 ஆண்டுக்கான யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டமைக்காக மாவட்ட மக்கள் சார்பாக அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். முடிவுறுத்தப்படாமல் இருக்கும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முழுமையாக்கப்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பினை வழங்குமாறும் அதற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை அடுத்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு அமைச்சு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மீள்குடியேற்ற செயற்பாடுகள் முழுமை பெறாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. இவ்விடயத்தில் கவனம் எடுக்குமாறு ஜனாதிபதி என்னை தனிப்பட்ட ரீதியாக அறிவுறுத்தினார். மேலும் இவ்வாண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் மீள்குடியேற்ற செயற்பாடுகள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் சென்ற ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்படாத வீடுகள் தொடர்பாகவும் கவனம் எடுக்கப்படும். இந்த கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்ட வீடுகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் 32 வருடங்களின் பின்னர் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்கவால் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 19 பேருக்கு வீட்டுறுதிகள் வழங்கப்பட்டன. குருநகர் பகுதியில் 1983 ஆண்டு காலப்பகுதியில் வீடமைப்பு அமைச்சினால் வீடற்ற மக்களுக்கென கட்டி கையளிக்கப்பட்ட வீடுகளுக்கான உறுதிப்பத்திரங்கள் இதுவரை வழங்கி வைக்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற வீடமைப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்களின் பிள்ளைகளுக்கு அமைச்சரால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது.
நாட்டில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது. பங்களாதேசிலும் ஒரு பிரச்சினை ஏற்பட்டது. அங்கு வீதிக்கு இறங்கியவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் சுட வேண்டியதாயிற்று. எங்களுக்கு ஏற்பட்ட அளவு கடுமையான பிரச்சினை அவர்களுக்கு இல்லை. நேபாளத்தில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது பற்றி பாருங்கள். அங்குதான் பிரச்சினை தொடங்கியது. எங்களுக்கு இருந்தவை இவற்றை விட கடுமையான பிரச்சினைகள். எவ்வாறாயினும் ஜனநாயகத்தினூடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயற்பட்டோம். எங்களால் அதை செய்ய முடிந்தது. போராட்டம் ஒடுக்கப்பட்டது என பிபிசி மற்றும் அல் ஜசீரா என எல்லா இடங்களிலும் தெரிவித்தார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்கள் என்றால், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோற்றேன். உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நாம் செல்ல வேண்டிய பாதையை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது. இப்போது மேலும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. எமது பிராந்தியமான ஆசியாவில் இந்த போராட்டங்களுக்கு பின்னால் சக்திகள் இருக்கின்றனவா என்று. நாம் எதற்கும் அடிபணியாமல் இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது. பொருளாதாரத்தையும் சீர் செய்தோம். நாட்டில் கோரிக்கைகள் இருந்தன. கோல்பேஸ் மைதானத்தில் போராட்டத்தில் நாடு முழுவதும் உரத்தை கொடுங்கள், உணவு கொடுங்கள் மற்றும் எரிபொருள் கொடுங்கள் என கேட்டார்கள். அந்த 3 தேவைகளையும் பூர்த்தி செய்தோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க சொன்னார்கள், அதையும் செய்தோம். ஊழலை ஒழிக்கச் சொன்னார்கள், ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினோம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஆசியாவிலேயே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றுதான் இலங்கை. நாம் இதை போற்ற வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும், இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இது எந்தவொரு அரசாங்கத்தினதும் கடமையாகும். அதை செய்ய முடியாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்று எந்தவொரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரமுவ, மத்திய, ஊபா, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் அடம்பன் வட்டக்கண்டல் பகுதியில் புதையல் தோண்டிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. புதையல் என சந்தேகிக்கப்படும் கல்லொன்றை இந்திய நாட்டவருக்கு 300 மில்லியன் ரூபாய்க்கு விற்க முற்பட்ட போது 5 சந்தேக நபர்களை இந்திய நாட்டவர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விடுதியொன்றில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் புல்மோட்டை, அடம்பன், பெதுருட்ட, ஹிங்குள மற்றும் ஹெட்டிவீரிய பகுதிகளைச் சேர்ந்த 30 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியப்பட்டுள்ளது. அதே நேரம் 59 வயதுடைய இந்திய நாட்டவரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தொல்பொருள் திணைக்களம் மற்றும் இரத்தின கற்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடமிருந்து குறித்த கல் தொடர்பான அறிக்கைகள் பெறப்படவுள்ளது. மன்னார் போலீஸ் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென் கடற்பரப்பில் நேற்று கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகு மற்றும் அதிலிருந்த 6 மீனவர்களும் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த படகிலிருந்து 15 போதைப்பொருள் பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது. அப்பொதிகளில் 300 கிலோ ஹெரோயின், 100 கிலோ ஐஸ் இருந்துள்ளதோடு T-56 ரக துப்பாக்கிகள், 5 ரிவால்வர்கள் போன்றனவும் மீட்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.